இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை தாக்கி பேசிய கனிமொழி, சராமாரியாக கேள்வி எழுப்பிய சாட்டை துரைமுருகன், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கனிமொழி அவர்கள் அண்ணன் சீமானை தாக்கி பேசியிருக்காங்க. குறிப்பாக கனிமொழி அவர்கள் பேசுகையில் சீமான் கட்சியில் பெண்கள் எப்படி பயணிக்கிறார்கள் என்று வன்மத்தோட பேசியிருந்தாருங்க. இந்த பேச்சினை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காருங்க. சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பொங்காத அக்கா கனிமொழி, அண்ணா நகர் சிறுமிக்கு பொங்காத அக்கா கனிமொழி, நாடெங்கும் நடக்கும் பாலியல் அத்துமீறலுக்கு பொங்காத கனிமொழி, அன்பழகன் கூட்டத்தில் பெண் காவலருக்கு நடந்த அத்துமீறலுக்கு பொங்காத அக்கா கனிமொழி, பணத்துக்காக பொய் புகார் கொடுத்த விஜயலட்சுமிக்காக பொங்குவது ஏன், அண்ணன் சீமான் மீதான வன்மம் தானே என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றங்கள் அனைத்தும் திமுகவினரால் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட திமுகவில் பயணித்துக் கொண்டு அண்ணன் சீமான் மீது வன்மத்தோட கருத்து பதிவு செய்யும் கனிமொழியின் இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.